அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. மார்கழி திங்கள், மார்கழி மாதத்தின் முதல் நாள். மார்கழி மாதம் புண்ணியமான மாதம் என்பதாலேயே கண்ணன் மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாவிஷ்ணுவின் சொர்க்கவாசல் திறக்கும் வைகுண்ட ஏகாதசி என்ற திருநாள் இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா, அமிர்தம் எடுப்பதற்காக பார்க்கடலை கடையும் பொழுது முதலில் விஷம்தான் வந்தது. அதனை சிவபெருமான் உண்டு உலக மக்களை அனைவரையும் காப்பாற்றினார். அந்த நிகழ்வுமே இந்த மார்கழி மாதத்தில்தான் நிகழ்ந்துள்ளது. அதே போல இந்த மார்கழி மாதத்தில்தான் சிவனுக்குரிய திருவாதுரை திருவிழா கொண்டாடப்படுகிறது. பர்டிகுலராக இன்று மார்கழி திங்கள், திருவாதிரை நட்சத்திரமும் இருப்பது கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த மார்கழி மாதத்தில் இந்த ஒரு நாளில், அதாவது மார்கழியின் முதல் நாள் திங்கட்கிழமை அன்று இந்த ஒரு பேப்பரை நீங்கள் எரிச்சு பாருங்கள். நிச்சயம் பணம் பல மடங்காக பெருகும். வருமானம் பார்த்திங்கன்னா 3 மடங்காக பெருக்கி கொடுக்கும். 24 மணி நேரமும் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்க. இந்த 2024 இருக்கக்கூடிய பணத்தடைகள், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இன்று மாலை 6 மணிலேருந்து இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்று, அதாவது இந்த மாதம் முடிகிற வரைக்கும் வரக்கூடிய திங்கட்கிழமை என்றும் இதை நீங்கள் செய்யலாம். ₹1 கூட செலவு கிடையாது, டைம் வேஸ்ட்டு கிடையாது. ஒரு பேப்பரை தான் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எரிக்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்று திங்கட்கிழமை அன்று இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் அனைவருமே செஞ்சுடுங்க. இது யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஆண்கள், பெண்கள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். யார் யாருக்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ, பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், பிஸ்னஸில் நல்ல ஒரு க்ரோத் ஆகணும், வரக்கூடிய 2025 முழுவதும் எந்த ஒரு பணத்தடையும் இல்லாமல் பணம் 24 மணி நேரமும் உங்கள் கையில் கிடைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அனைவரும் இதை நீங்கள் செய்யலாம். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு பேப்பர். அந்த பேப்பரை உங்கள் கையால் கிழிச்சிக்கோங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ரொம்ப கரெக்டாக ஸ்கொயராக தான் இருக்கணும்லாம் கிடையாது. உங்கள் கையால் கிழித்து சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறது போல் இந்த ஒரு வார்த்தையை தான் நீங்கள் எழுத போகிறீங்க. க்ரீன் கலர் பெண்ணால் எழுதுனீங்கன்னா அதீத பலன் தரக்கூடியது. சப்போஸ் க்ரீன் கலர் பென் இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அமைதியான பிளேஸில் உட்காந்துக்கோங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. உங்களுடைய சிந்தனை முழுவதுமே நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தில் தான் இருக்கணும். அதாவது உங்களை தேடி பணம் 24 மணி நேரமும் வரணும். உங்களுடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், இன்க்ரிமெண்ட் வேண்டும், பதவி உயர்வு வேண்டும். இது போல் இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா தான் உங்களை பணம் தேடி வரும். அதனால் இந்த ஒரு எண்ணம், அதாவது இந்த ஒரு தாட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. வெறுந்தரையில் உட்காராமல் மேட்டு, பலகை, ஏதாவது ஒரு ஆசனம் விரித்து அதன் மேலே உட்கார்ந்து அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பரில் இதை நீங்கள் எழுதணும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். மை இன்கம் ட்ரிபிள்ஸ் திஸ் மந்த் அண்ட் கண்டினியூஸ் டு இன்க்ரீஸ் பை பாசிட்டிவ் மீன்ஸ். தமிழில் சொல்லணும்னா, இந்த மாதம் எனது வருமானம் 3 மடங்காக அதிகரித்து தொடர்ந்து நேர்மையாக அதிகரிக்கிறது அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், தமிழ்லேயும் எழுதலாம். க்ரீன் கலர் பென் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதி அதுக்கு கீழே டாலர் சிம்பிள் இருக்குது பாருங்கள். 3 முறை இந்த டாலர் சிம்பிளை வரைஞ்சி இதில் எப்படி இருக்கோ அதே போல் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது கண்டிப்பாக ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் தேவைப்படும். அது உடஞ்சிருந்தாலும் கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுலேயுமே க்ரீன் கலர் பெண்ணால் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்க, அது போல் நீங்கள் எழுதுங்க. மை பிஸ்னஸ் க்ரோஸ் அண்ட் மை இன்கம் ட்ரிபிள்ஸ் எவ்ரி இயர் அப்படின்னு எழுதிக்கோங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிஸ்னஸ் நல்ல க்ரோத் ஆகுது, என்னுடைய இன்கம் ஒவ்வொரு வருஷமும் 3 மடங்காக பெருகி கொண்டே வருகிறது அப்படின்னு பாசிட்டிவாக, அதாவது பேப்பர்லேயும் எழுதுறீங்க, இந்த பிரியாணி இலையிலையும் எழுதுறீங்க. இந்த பிரியாணி இலையில் இதை க்ரீன் கலர் பென் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் எழுதி அந்த பிரியாணி இலையை திருப்பி இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் கண்டிப்பாக வரையணும். அந்த பிரியாணி இலையை திருப்பி இந்த இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் வரைஞ்சிட்டிங்க. இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பேப்பர், இந்த பிரியாணி இலை, இதில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அது
உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது போல் இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தின் கடைசி மாதம், அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பிரார்த்தனை வரக்கூடிய வருடம் முழுவதுமே பணம் காசுக்கு தடை இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பணவரவு அதிகரிக்கும், உங்களை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் ஸ்பெல்லை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இது போல் அந்த பேப்பரையும் இந்த பிரியாணி இலையும் உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி அதில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அது உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பரையும் அந்த இலையுமே ஏதாவது ஒரு மெழுகுவத்தி இல்லைன்னா விளக்கில் காமிச்சு எரிச்சிடுங்க. எரிக்கும் போதும் நல்ல நல்ல அஃபர்மேஷனை சொல்லுங்கள். அதாவது பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி, நீங்கள் பணத்தை வாங்கி கையில் வாங்குற மாதிரியும், உங்கள் பிஸ்னஸ் நல்ல க்ரோத் ஆகிற மாதிரியும், 24 மணி நேரமும் உங்கள் பர்ஸில் உங்கள் பீரோவில் பணம் இருந்து கொண்டே இருக்கிறது போல் இமேஜினேஷன் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு இந்த இலையும் இந்த பேப்பரையும் எரிச்சிடுங்க. எரித்து உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் இல்லை பால்கனிலேயோ வெளியில் போய் இந்த ஒரு சாம்பலை பிரபஞ்சத்தோடு சேர்த்துடுங்க. நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அது எல்லாம் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து என்னென்ன சொல்லி இறைச்சிங்களோ அது எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை, எத்தனை திங்கட்கிழமை வருதோ அந்த திங்கட்கிழமை இரவு மாலை நேரத்தில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் எரிக்கலாம், அதே போல் மாதவிடை காலமாக இருந்தாலும் தாராளமாக இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். முழுக்க 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 நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். செய்வதன் மூலமாக உங்களுக்கும் சரி உங்கள் வீட்டிலும் சரி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நேர்மறை ஆற்றல்கள் உங்கள் வீடு முழுவதுமே பரவ ஆரம்பிக்கும். அதனால் இதை நம்பிக்கையோடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.